விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாரு, நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவர் இதில் ஒரு சக்தி ஆனார்னா 29 மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆதரவாக அனுப்பார். அதனால அவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணுங்கிறத நாங்கள் தான் முத மோடிக்கிட்டே சொல்கிறோம். மோடி நன்மைக்காக நான் சொல்கிறோம். அது விஜய்க்கு அனுதாபத்தை ஏற்படுத்தும், நான் மறுக்க வரல. ஜெயலலிதா தலைவா படத்தில் அடித்தாங்க, அநீதி தான். ஜெயலலிதா பண்ணது அநீதி, அக்கிரமும் அராஜகம், அழிச்சாட்டியம். விஜய் தாம்பரம் ஜெயின் காலேஜில் மக்களுக்கு நலத்திட்டம் செய்ததே ஜெயலலிதா பண்ணது தவறு. ஆனால் ஜெயலலிதா அடிக்கலைன்னா என்னால் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அண்ணா எம்ஜிஆர் மாதிரி, அண்ணா தான் பெரிய ஆள், எம்ஜிஆர் தான் பெரிய ஆள், அண்ணா டம்மி, நான் தான் பெரிய ஆள், ஜெயலலிதா டம்மின்னு நாளைக்கே பேசுவார். இந்த சங்காத்தமே வேண்டாம் அவனேன்னு டைம் டு லீடுன்னு சொன்னதை எடுக்க வச்சு படத்தை காலி பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா சாகிறது வரை விஜய் அரசியல் பேசலை. அப்படி இருக்கும்போது அவர் சிஏ எதிர்ப்புன்னு ராகுல் காந்திக்கு ஆதரவாக வராரு. மோடியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. மோடிக்கு மேலே வன்மத்தோட ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் செயல்படுறாங்க. அப்போ நாளைக்கு 29 வரும்போது இவருங்க ஒரு அரசியல் சக்தியானா அவர் கேரளாவில் மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ கம்யூனிஸ்டுகள் காலியாகி கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் காங்கிரஸ் கன்சால்டேட் ஆவாங்க.